கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் இந்த வேத ஆராய்ச்சி நேரத்திற்கு அன்போடு உங்களை வரவழைக்கிறேன். இன்று நாங்கள் சங்கீதம் 28 பார்க்க போகிறோம். சங்கீதம் 28 நீங்கள் வாசித்தால் 4 விதமான மனிதர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4 குரூப்ஸ், 4 கூட்டத்தார் என்று நாங்கள் சொல்லலாம். இல்லாவிட்டால் 4 பிரிவினர். முதலாவது ஆனா தேவ மனிதன். தேவ மனிதனை குறித்து இந்த அதிகாரத்தில் இருந்தும் இன்னும் ஒரு சில சங்கீதங்களில் இருந்தும் நாங்கள் 10 குறிப்புகளை கவனிக்க போகிறோம். தேவ மனிதன், அதாவது நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் ஒரு தேவ மனிதன். முதலாவதாக தேவ மனிதன் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவ மனிதர் என்று சொன்னால் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இது இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது ஒரு தேவ மனிதன். அப்ப அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய திரையில். சங்கீதம் 78 70ஆம் வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எவ்வளவு அருமையான வசனம்! அதுதான் தாவீதின் சாட்சி. தாவீது ஒரு மிக சாதாரண ஒரு மனிதன். ஆட்டு தொழுவங்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவர். அவரை தேவாதி தேவன் தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் சாதாரண மக்கள். எங்களுக்கு ஒரு பெரிய பெயர் இல்ல, எங்களுக்கு பட்டங்கள் இல்ல, அந்தஸ்து இல்ல. ஆனால் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். மற்ற எல்லா மக்களிலிருந்தும் எங்களை தெரிந்து கொண்டார். அப்ப தேவ மனிதன் யார்? நாங்கள் தேவனை தேடி போக இல்ல, அவர் எங்களை தேடி வந்து அவர் எங்களை தெரிந்தெடுத்தார். இரண்டாம் குணாதிசயம், தேவ மனிதனை குறித்த இரண்டாம் குணாதிசயம், தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள். தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள். அது இந்த சங்கீதத்தின் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கதரிசி தங்கள் கடமைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்கள் எண்ணெயால் அபிஷேகிக்கப்படுவார்கள். அப்ப தாவீது சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பெற்றார், எண்ணெய் அபிஷேகம் பெற்றார். இந்த அபிஷேகத்தின் அர்த்தம் என்ன? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? எண்ணெய் எப்பொழுதும் வேதத்தில் பரிசுத்தாவியானவருக்கு ஒரு அடையாளம். அப்படி பார்க்க போனால் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் என்று நாங்கள் சொல்லலாம். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஏதோ ஒரு காரியத்தை அவருக்காக சாதிப்பதற்காக. அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சொந்த பலத்தினால் நாங்கள் அதை சாதிக்க முடியாது. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மிக மிக அவசியம். அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. நாங்கள் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாவ சுபாவம் இருக்கு, ஒரு பயங்கர பொல்லாத பிசாசு இருக்கிறான். அப்ப நாங்கள் எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்? பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தினால். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தூய ஆவியானவர் எங்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கலாம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய அபிஷேகம் இன்று எனக்கு அவசியம். இன்று ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தி செய்வதற்கு உம்முடைய அபிஷேகம் எனக்கு மிக அவசியம். அப்ப அதுதான் இரண்டாம் குணாதிசயம். மூன்றாவது கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான ஒரு குணாதிசயம்.
குழி வாழ்க்கை. சில நேரம் யாராவது கேட்பாங்க என்னிடம், நீங்க அப்படி இருக்கிறீங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்ன செய்யறது, எனக்கு குழி வாழ்க்கை, குகை வாழ்க்கை. நீங்க மலை உச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நான் ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு குழியில் இருக்கிறேன். ஆண்டவரை நாங்கள் பின்தொடரும் பொழுது, சகோதரி அந்த பாடலை பாடினார்கள், ஆண்டவரை பின்தொடருவது எல்லாம் நல்ல முறையில் முடிவடையும் என்ற ஒரு நிச்சயம் இல்லை. அநேக பள்ளத்தாக்குகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அநேக கண்ணீர் அனுபவங்களுக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அநேக முறை நாங்கள் ஒரு குழியில் இருப்பதை போல் எங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அதை 1ஆம் வசனத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 28:1. நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். இங்கே குழி என்று சொல்லும் பொழுது மரணக்குழி, மரணக்குழி. அப்ப தாவீதின் வாழ்க்கையில் இது ஒரு பயங்கர கட்டம். எதிரிகள் அவரை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. மரண பயம் ஒரு பக்கம், மரண குழியில் போய் முடிவடையலாம் என்ற ஒரு உணர்வு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும். நீங்க பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம், குகை என்று சொல்லலாம், குழி என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை. 4வதாக தேவ மனிதன் என்று சொன்னால் யார்? 4வது, தேவ மனிதர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிப்பார்கள். 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் எங்களுக்கு அநேக முறை இந்த ஜெபத்தை எடுத்து காண்பிக்கின்றது. என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அது ஜெபம். கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர். 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு, சிவப்புல போட்டிருக்கு, நீங்க அதை தெளிவா பார்க்கக்கூடியதாக இருப்பதற்காக, உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில், பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அதைத்தான் அண்டர்லைன் பண்ண வேணும் சிவப்புல. என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அப்ப 3 விதமாக தன்னுடைய ஜெபத்தை விவரிக்கிறார். ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிறேன், என் விண்ணப்பங்களின் சத்தம். நான் தேவ மனிதன் என்று என்னை அழைத்துக் கொண்டால் என் வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஆபத்து நேரங்களில் மாத்திரமல்ல, என்னுடைய முழு வாழ்க்கையும் ஒரு ஜெபமாக காணப்பட வேண்டும். இன்று காலையில் நான் கொடுத்த பிரசங்கத்தில் அதைத்தான் நான் உச்சரித்து சொன்னேன். ஆண்டவர் எங்களை ஜெபத்திற்காக அழைத்திருக்கிறார். அதுவும் பாருங்கள், இந்த பேண்டமிக் காலத்தில் நாங்கள் எங்கேயும் போக முடியாது. வீட்டுல அடப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கொடுக்கிறார் தனிமையில் அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு. அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். தாவீதின் இந்த ஜெபத்தை இன்னும் மேலதிகமாக நாங்கள் விவரிக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை நாங்கள் சொல்லலாம். இடைவிடாமல் ஜெபிப்பவர்கள். சங்கீதம் 55 சங்கீதக்காரன் கூறினான், இரவும் பகலும் மாலையிலும் நான் உம்மை நோக்கி ஜெபிப்பேன். அப்ப 3 திட்டவட்டமான கால நேரங்கள், காலையில், மாலையில், மத்தியானத்தில் நான் உம்மை நோக்கி ஜெபிப்பேன். அப்ப நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இப்ப நான் சொல்லல அதனால நாங்கள் மற்ற தொழில்களை உத்தியோகங்களை செய்ய முடியாதுண்டு. நாங்கள் சமைக்க வேண்டும், கடையில போய் சாமான் வாங்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், துணிகளை கழுவ வேண்டும், அது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். உத்தியோகங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் ஒரு ஜெப நிலையில் காணப்பட வேண்டும். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் ஜெபிக்கலாம். எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஜெபிக்கலாம். இடைவிடாமல் ஜெபிப்பவர்கள். ஆண்டவர் அநேக முறை எங்களுடைய மனதில் பெயர்களை கொண்டு வருவார். சில சமயங்களில் எதிர்பாராத விதத்தில் பெயர்களை கொண்டு வருவார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்களை ஞாபகம் ஊட்டுகிறார் ஜெபிப்பதற்கு. இந்த நபருக்காக ஜெபிங்க.
என்னத்துக்காக எங்களுக்கு ஷுவரா சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார், அந்த நபருக்காக ஜெபிக்க. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப ஜெப நேரம் என்று சொன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்க ஒதுக்கி வைத்து அதோடு எல்லாம் முடிவடைந்தது, இப்ப படம் பார்க்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று இல்ல இல்ல, அது ஜெபம் இல்ல. ஆண்டவர் எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுக்க 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 நாங்கள் அந்த நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் முன்வருவோம். மாத்திரமல்ல, உருக்கமான ஜெபம். உருக்கமான ஜெபம். ஏன்? அவர் சத்தமிட்டு ஜெபிக்கிறார். மௌனமாக ஜெபிக்கவில்லை, சத்தமிட்டு ஜெபிக்கிறார். இப்ப நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக சத்தம் செய்யாமல் ஜெபிக்கலாம். ஆனால் சில சமயங்களில் நாங்கள் உரத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறோம் தானே. ஏனென்றால் அந்த வேதனை சரியான அதிகமாக இருக்கும் நேரத்தில் எங்களை அறியாமலே உரத்த சத்தத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப இது ஒரு உருக்கமான ஜெபம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, வேதனையின் மத்தியிலிருந்து வரும் ஜெபம், உருக்கமான ஜெபம். 3ஆம் 4ஆம் வசனங்களின்படி இது விடுதலைக்கான ஜெபம். ஏனென்றால் இந்த 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்கள் பார்த்தால், அயலானுக்கு சமாதானம் வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்களோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக் கொள்ளாதேயும். இப்படிப்பட்ட மக்களோடு நான் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களோடு நான் அழிவை காணக்கூடாது. 4ஆம் வசனம், அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்களின் கைகளின் செய்களுக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரி கட்டும். தாவீது விடுதலைக்காக ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுடைய மத்தியிலிருந்து, செல்வாக்கிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும். அப்ப நாங்கள் விடுதலை ஜெபங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பொல்லாத மனிதர்கள் மத்தியிலிருந்து மாத்திரமல்ல, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் இப்பொழுது அநேக நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடிமைத்தனம். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்காக ஜெபித்து வருகிறேன். ஆனால் நாங்கள் ஜெபிப்பது மற்றும் போதாது, அவர்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தானே. ஐயோ ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேவ மனிதர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டது? எங்கள் ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டது? பிறகு 5ஆவதாக நாங்கள் பார்த்தால் ஜெப நிலை. ஆங்கிலத்தில் இதுக்கு நாங்கள் posture of prayer என்று சொல்வோம். ஜெப நிலை. இங்கே தாவீது எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். 2ஆம் வசனத்தில், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில். அப்ப அவர் கைகளை தூக்கி ஜெபிக்கிறார். அது ஒரு நல்ல முறைமை ஜெபிப்பதற்கு, கைகளை தூக்கி ஜெபிப்பது. அதை நாங்கள் எல்லாம் கண்டிருப்போம் சில ஆராதனைகளில். விசுவாசிகள் கைகளை தூக்கி ஆராதிப்பது, கைகளை தூக்கி ஜெபிப்பது. முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கலாம், நடக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கலாம். நான் அநேக முறை என்னுடைய ஜெப நேரம் நான் நடக்கும் நேரம். 1 மணித்தியாலம் நான் ஒவ்வொரு நாளும் நடக்க நான் முயற்சி எடுப்பேன். அந்த 1 மணித்தியாலத்தில் நான் அநேக முறை நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன். நாங்கள் வெவ்வேறு ஜெப நிலைகளில் ஜெபிக்கலாம். உட்கார்ந்திருந்து ஜெபிக்கலாம். முதியோருக்கு நடப்பது கஷ்டம், முழங்கால் படியிடுவது கஷ்டம், கைகளை தூக்குவது கஷ்டம், கைகளை இப்படி வச்சு ஜெபிப்பதும் கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் உட்கார்ந்திருந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப நிலை. ஆனால் இன்னும் ஒரு காரியம், தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இதுவும் நடக்கும். தேவனின் மௌனம்.
தேவன் மௌனமாய் இருக்கிறார். இது சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய வேதனை. அநேக சங்கீதங்களில் இதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, ஏன் நீர் மௌனமாக இருக்கிறீர்? இந்த 1ஆம் வசனத்தில் நாங்கள் அதை பார்க்கிறோம். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதை குறித்த ஒரு போராட்டம் ஏற்பட வேண்டும். தேவனுடைய மௌனம், the silence of God. ஏன் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்ல மாட்டார்? இவ்வளவு நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவாக நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேனே, ஆண்டவருக்கு தெரியும் தானே என்னுடைய மனவேதனை. ஆனால் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே. ஆனால் இதில் ஒரு நற்செய்தி இருக்கு. என்ன நற்செய்தி தெரியுமா? எங்கள் ஆண்டவர் பேசும் தேவன். சில சமயங்களில் மௌனமாக இருக்கிற மாதிரி காட்சி அளிப்பார். ஆனால் அவர் பேசும் தேவன். அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் எப்படி பேசுவார் எங்களோடு? வேதத்தின் மூலமாக பேசுவார். தாவீதுக்கு முழு பைபிள் கையில இல்ல. 5 புத்தகங்கள் தான். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள். எங்களுக்கு 66 புத்தகங்கள் கையில இருக்கு. எங்களோட லேப்டாப்ல இருக்கு. நாங்கள் நடக்கும் பொழுது அதை நாங்கள் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஹெட்போன்ஸ்ல நாங்கள் அதை கேட்கலாம். தேவ வசனத்தை 66 புத்தகங்கள். நாங்கள் டிரைவ் பண்ணும் பொழுது அதை எங்களுடைய வானொலியில் கேட்கலாம். கார்ல இருக்கும் வானொலியில். தாவீதுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கை. அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவார்? வேதத்தின் மூலமாக. அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து தனிப்பட்ட முறையில் அதை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் நீங்க அதை செய்வீங்க, ஆனால் அதை இன்னும் அதிகமாக செய்யும்படியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்பொழுது தெளிவாக ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தோடு பேசுவார். ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக பேசுவார். ஒரு வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஆண்டவர் மௌனமாக இருக்க மாட்டார். பிரசங்கங்கள் மூலமாக பேசுவார். உங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார் பிரசங்கங்களை கேட்பதற்கு தானே. உங்களில் அநேகர் காலையிலும் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறீங்க, சாயந்திரத்திலும் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷ தியானங்கள் வெளிவருது. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். திங்கட்கிழமையில் 15 நிமிஷ வேத பாடம் வருது. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். நாங்கள் இந்த செய்திகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுறார். ஆண்டவர் எங்களோடு பேசுறார். எனக்கு மிக சந்தோஷமான காரியம், நான் என்னுடைய இமெயில்களை பார்க்கும் பொழுது செய்திகளை கேட்டவர்கள் எனக்கு இமெயில் அனுப்புவார்கள். இன்று ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த குறிப்பின் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இன்று செய்தியை பாவித்தார். நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது பிரசங்கியாரை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு பேசினால் நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பி அந்த பாஸ்டர்மாரை நீங்க உற்சாகப்படுத்தலாம். ஏனென்றால் நாங்கள் 7 நாட்கள் எடுத்து எவ்வளவோ தயார் செய்தோம் தானே இந்த பிரசங்கங்களை கொடுக்க. அப்ப நீங்க மௌனமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்னடா நடக்குது, எங்கெல்லாம் செய்திகளை கேட்கிறாங்களா, ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க இல்லையே. சோ ஆண்டவர் உங்களோடு பேசினால் நீங்கள் இமெயில் மூலமாகவோ தொலைபேசியின் மூலமாகவோ போதகர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். அப்ப எங்கள் தேவன் பேசும் தேவன். மௌனமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு காட்சி அளிக்கலாம், ஆனால் உண்மையாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வேதத்தின் மூலமாக பேசுகிறார், பிரசங்கங்கள் மூலமாக பேசுகிறார், எங்கள் சூழ்நிலைகள் மூலமாக எங்களோடு பேசுகிறார். இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். அதுதானே கடந்த வாரத்தில் நாங்கள் படித்த பாடம். மறந்து விட்டீர்களா? சங்கீதம் 27, என் முகத்தை தேடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் என்ன பதிலை கொடுத்தான்? உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசும் வார்த்தை அதுதான், என்னுடைய முகத்தை தேடு, என்னுடைய முகத்தை தேடு, என்னுடைய முகத்தை தேடு. இவ்வளவு காலமும் உனக்கு பிசி 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தா இப்ப இவ்வளவு நேரம் இருக்குதானே,
ஆண்டவர் சொல்றாரு எங்களுக்கு, என் முகத்தை தேடு. அப்ப 6வது, இது ஒரு போராட்டம். தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒரு போராட்டம். தேவனுடைய மௌனம். இன்னும் ஒரு போராட்டம் வரும். 7ஆம் குறிப்பு, தேவனின் தாமதம். தேவன் ஏன் உடனடியாக பதில் கொடுக்காமல் இருக்கிறார்? நாங்கள் பார்த்தோம் தானே, 3 முறை சங்கீதக்காரன் ஜெபித்தான். இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? தாவீதின் வாழ்க்கையில் 14 வருஷ தாமதம். 14 வருஷ தாமதம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் தாவீது சிங்காசனத்தின் மேல் ஏறுவதற்கு 14 வருஷங்கள் எடுத்தது. அப்ப தாவீது எவ்வளவு முறை கேட்டார், ஐயோ ஆண்டவர், ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம்? அதற்கு நாங்கள் எவ்வளவோ காரணங்களை கொடுக்கலாம். ஆனால் 2 காரணங்களை நான் என்னுடைய குறிப்புகளில் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை திரையில் பார்க்கலாம். எங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக, வளர்ச்சி அடைப்பதற்காக, ஆழமாக்குவதற்காக ஆண்டவர் எங்களை காத்திருக்க வைப்பார். 2வது தேவனுக்கு காத்திருப்பதை கற்பிக்க. தேவனுடைய நேரம் வர வேண்டும். இப்ப நீங்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த காலத்தில் மிகவும் அன்பாக நாங்கள் இந்த பூக்களை வளர்க்கிறோம். முதல் வருவது மொட்டு. அந்த மொட்டு பூவாக மலர்வதற்கு நேரம் எடுக்கும். அதை நாங்கள் அவசரப்படுத்த முடியாது. அது தானாகவே இயற்கையின்படி திறக்க வேண்டும். அது திறக்கும் பொழுது மிக அழகாக திறக்கும். நாங்கள் அதை வற்புறுத்தி திறக்க முயற்சி செய்தால் அதை பாழாக்கி விடுவோம். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க ஆண்டவர் தாமதிக்கிறார். பொறுமையை கற்பித்துக் கொடுப்பது, விசுவாசத்தை வளர்ச்சி அடைவதற்கு, இதெல்லாம் அரிய பாடங்கள், அவசியமான பாடங்கள். ஆண்டவர் எங்களை காத்திருக்க வைப்பார். நாங்கள் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை இன்னும் மோசமாக்குவோம், அவசரப்படுவதன் மூலமாக. 8ஆம் காரியம், தேவ மனிதனுடைய குணாதிசயம். 8ஆம் காரியம் நம்பிக்கை. இந்த 7ஆம் வசனத்தில் அதை நாங்கள் பார்க்கலாம். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எந்த மனிதனையும் நம்பி இருக்க இல்லை, எந்த அரசாங்கத்தையும் நம்பி இருக்க இல்லை, ஆண்டவரை நம்பி இருந்தது. அந்த கட்டத்துக்கு நாங்கள் வந்தால் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கட்டம். ஆண்டவரை மாத்திரம் நம்பி வாழ். அதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை சூழ்நிலைகளுக்கூடாக எடுத்து செல்கிறார். குழி அனுபவத்துக்கூடாக எங்களை எடுத்து செல்கிறார். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாங்கள் நம்ப வேண்டும். இன்னும் அதிகமாக நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அது 8வது நம்பிக்கை. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவர் சரியான நேரத்தில் எங்களுக்கு பதில் கொடுப்பார். கதவுகளை திறப்பார். பிறகு 9வது ஜெபத்திற்கான பதில்கள். ஆண்டவருடைய நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக, கட்டாயமாக பதில்களை கொடுப்பார். இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம் 6ஆம் வசனத்தில். 6ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதக்காரன், ஐயோ ஆண்டவரே, மௌனமாக இருக்கிறீர், தாமதமாக இருக்கிறீர், நான் இவ்வளவாக ஜெபித்தும் ஏன் நீர் பதில் கொடுக்காமல் இருக்கிறீர், குழிக்குள்ள போக போறேன் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ப பாருங்கள், 6ஆம் வசனத்தில் ஒரு பெரிய மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி நேரம் என்று சொல்லலாம். சாட்சி நேரம், தேவ மனிதனுடைய சாட்சி நேரம். நான் இந்த காரியத்துக்காக 5 வருஷமா ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த காரியத்துக்காக 2 வருஷமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 6 மாசமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஆச்சரிய பதிலை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த கடந்த வாரத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கும் எனக்கும் பதில்களை கொடுத்திருக்கிறார்? சாட்சிகளை கொடுக்க முடியுமா? எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்கள், அதற்கு நாங்கள் சாட்சி கொடுக்க கூடியதாக இருக்கின்றதா?
நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் வேகமாக பரவ வேண்டும் ஆண்டவரே. அது எப்பொழுதும் நான் செய்கிற ஒரு ஜெபம். இப்ப இஸ்லாமிய நாடுகளுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். இந்த ரமதான் காலத்தில் நாங்கள் எல்லாரும் இஸ்லாமிய நாடுகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் பரவ வேண்டும், உள்ளங்களை தொட வேண்டும். அந்த ஜெபம் எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் அற்புத பதில்களை கொடுப்பார். ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு விதமான நபர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு வசனத்தை கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சாட்சி கூறுவார்கள். அப்ப நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். எதிர்பாராத நபர்கள். சோ உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார். எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டால் எந்த பதிலும் வராது. இன்னும் நடக்காது, ஏன் ஜெபிக்கிறேன், வீண் தானே, இவனை ஆண்டவர் தொடமாட்டார், இவன் ஒன்னுக்கும் உதவாதவன். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருந்தால், மனநிலைமையில இருந்தால் ஒன்றும் நடக்காது. பாருங்கள் அருமையானவர்களே, உங்களில் அநேகருக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்தில் ரட்சிப்படையாதவர்கள் இருக்கிறார்கள். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். இன்னும் ரட்சிப்படைய இல்லை. நேரம் போய்கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் தானே, காலம் போக போக உள்ளம் இன்னும் கடினமாகும். உள்ளம் இன்னும் அதிகமாக கடினமாகும். நாங்கள் எவ்வளவாக மன்றாட வேண்டும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ரட்சிப்படைவதற்காக. ஆண்டவரை அறிய வர வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய சொந்த கண்ணால் பார்க்க வேண்டும். உலகத்தின் வழியில் அவர்கள் செல்லக்கூடாது. நாங்கள் ஜெபத்திற்கான பதில்களை எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்ளலாம். 10வது தேவ மனிதனை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் துதி, மகிழ்ச்சி. 7ஆம் வசனத்தில், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா கடைசி பகுதி? என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அதனால் தான் நாங்கள் விசேஷித்த பாடல்களை பாடுகிறோம் இந்த வேத ஆராய்ச்சி நேரத்தில், ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. சோ இந்த 10 காரியங்களும் தேவ மனிதனுக்கு பொருந்தும் காரியங்கள். சோ முதலாம் இந்த 4 பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவ மனிதனை பார்த்தோம். இப்பொழுது 2வதாக தேவனை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனை குறித்து ஏதாவது ஒரு சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் தேவனை குறித்து சில அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1, அவர் எங்கள் கன்மலை. அது 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் கன்மலையாகிய கர்த்தாவே, என் கன்மலையாகிய கர்த்தாவே. கன்மலை என்று சொன்னால் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். எல்லா அபாயத்திலிருந்தும் நாங்கள் தூக்கி எடுக்கப்பட்டு இந்த கன்மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எந்த அபாயமும் எங்களை தொடாது, பாதுகாப்பு. கன்மலை என்று சொன்னால் பெலன். அந்த கன்மலையின் மேல் இருந்தால் நாங்கள் அசைவடைய மாட்டோம். கன்மலை என்று சொன்னால் பெலன், பாதுகாப்பு. அதுதான் எங்களுடைய ஆண்டவர். அவர் எங்கள் கன்மலை. மாத்திரமல்ல, அவர் எங்கள் நியாயாதிபதி. 2வதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த பகுதியில், அவர் எங்களுடைய நியாயாதிபதி. 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால், இப்ப பாருங்கள் 2ஆம் பகுதி, அவர்களை இடித்து போடுவார். அது நியாயத்தீர்ப்பு. அவர்களை ஆண்டவர் இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். இப்ப நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தானே. ஆனால் இங்கே துன்மார்க்கன் ஆண்டவரை சிந்திக்காதபடியால், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடியால்
ஆண்டவரால் இடித்து போடப்படுவார், கட்டப்பட மாட்டார். எல்லாம் பாழாகிவிடும். அவர்கள் என்ன செய்ய எத்தனிக்கிறார்களோ அதெல்லாம் பாழாகிவிடும். ஆண்டவர் நியாயாதிபதி, அதை நாங்கள் மறக்கக்கூடாது. மூன்றாவது, கர்த்தர் எங்கள் பெலன் கேடகம். எங்கள் பெலன் ஸ்ட்ரென்த், கேடகம் எங்கள் ஷீல்ட். 7ஆம் வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவரே ஒரு தனிப்பட்ட முறையில் சங்கீதக்காரன் ருசித்து பார்க்கிறான். கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொன்னார் தானே 23ஆம் சங்கீதத்தில். சங்கீதம் 27 கர்த்தரின் வெளிச்சம் என்று சொன்னார் தானே. இப்ப சொல்றார் கர்த்தர் என் பெலன், கர்த்தரின் கேடகமாய் இருக்கிறார், என் பாதுகாப்பு. இந்த பேண்டமிக் காலத்தில் அவர் என்னுடைய பாதுகாப்பு. அதுதான் சாட்சி. அப்ப அது 3ஆம் காரியம், ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து. 4ஆம் காரியம், கர்த்தரின் சகாயர், எனக்கு உதவி செய்யும் தேவன், என்னை தூக்கி எடுக்கும் தேவன். 7ஆம் வசனத்தின் நடுப்பகுதி, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அந்த ரெண்டையும் நாங்கள் பிரிக்க முடியாது. ஆண்டவரை நாங்கள் நம்பி இருந்தால் அவருடைய சகாயம் எங்களை வந்து சேரும். அவர் எங்களுக்கு உதவி செய்வார், ஆச்சரியமான விதங்களில் உதவி செய்வார், எதிர்பாராத விதங்களில் எங்களுக்கு உதவி செய்வார். சோ ஆண்டவர் எங்கள் சகாயர். பிறகு இன்னும் ஒரு காரியத்தை சொல்றார் 8ஆம் வசனத்தில், ஆண்டவர் எனக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினனுக்கு அரணான அடைக்கலமானவர். எனக்கு இந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது ஒரு தாய் கோழி ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த தாய்க்கோழி எப்பொழுதும் அபாயம் வருவதை பார்த்து கொண்டே இருக்கும். அபாயம் வந்தால் சத்தமிட்டு எல்லா குஞ்சுகளையும் தன் செட்டையின் மறைவில் வைத்து காத்துக்கொள்ளும். அந்த குஞ்சுகள் தாயின் செட்டையின் மறைவில் அடைக்கலம் பெறும். அந்த காட்சி தான் என் மனதுக்கு வருகிறது. அப்ப நாங்கள் ஆண்டவருடைய செட்டையின் மறைவில் அடைக்கலம் பெறலாம், எல்லா அபாயங்களில் இருந்து. அப்ப நாங்கள் சொன்னதானே தேவ மனிதன் ஆண்டவரை துதித்தார் என்று. இந்த 5 காரியங்களை வைத்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே, நீரங்கள் கண்மலை, நீரங்கள் நியாயாதிபதி, நீரங்கள் பெலன், நீரங்கள் கேடகம், நீரங்களுக்கு சகாயம் செய்யும் தேவன், நீரங்கள் அடைக்கலம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் ஆண்டவரை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதை வைத்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இட் மஸ்ட் பி ஃப்ரெஷ். உங்களுடைய துதி செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். நேற்று கூறிய அதே வார்த்தைகளை பாவிக்காமல் இன்று ஒரு புது அனுபவமாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவ மனிதனை பார்த்தோம், இரண்டாவதாக தேவனை பார்த்தோம், இப்பொழுது மூன்றாவதாக சத்துருக்களை கொஞ்சம் பார்க்க போகிறோம். சத்துருக்கள், சங்கீதக்காரனுடைய சத்துருக்கள். இந்த சத்துருக்களை குறித்து நாங்கள் 3 காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த சத்துருக்கள் என்று சொன்னால் யார் என்பதை முதல் பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 5ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்க வேண்டும். இப்ப சத்துருக்கள் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ எங்களை கொல்ல வரும் மக்கள், அப்படி இருக்கலாம் சத்துருக்கள். எங்களுக்கு தீமை செய்யும் மக்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவர்கள்? 5ஆம் வசனம் பாருங்கள் கவனமாக. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியா. ஆண்டவரை கவனியாத மக்கள் தான் சத்துருக்கள். இப்ப இந்த வரைவிலக்கணத்தின்படி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு எவ்வளவோ நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் உண்மையாக நண்பர்களா? இந்த 5ஆம் வசனத்தின்படி
கர்த்தருடைய செய்கைகளையும் கர்த்தரின் கிரியைகளையும் கவனியாதபடியால். ஆண்டவரை புறக்கணிக்கும் மக்கள், ஆண்டவருடைய கிரியைகளை புறக்கணிக்கும் மக்கள். நீங்க ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்ல ஆரம்பித்தால் இவர்கள் என்ன சிரிக்க ஆரம்பிப்பார், ஜோக் அடிக்க ஆரம்பிப்பார். இது எங்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் எங்களுக்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் மேல் கவனத்தை செலுத்தாமல், தேவாதி தேவன் மேல் கவனத்தை செலுத்தாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கவனத்தை செலுத்தாமல், சிலுவை மரணத்தின் மேல் கவனத்தை செலுத்தாமல், தூய இரத்தத்தின் மூலம் வரும் ரட்சிப்பின் மேல் கவனத்தை செலுத்தாமல், ஆண்டவருடைய கிரியைகளின் மேல் கவனத்தை செலுத்தாமல் நகைப்பார்கள். சத்துருக்கள். எப்படி அவர்களை நண்பர்களாக கருத முடியும்? ஆண்டவருடைய சத்துருக்கள். நாங்கள் அவர்களை ஆண்டவர் பக்கம் திசை திருப்ப வேண்டும், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. ஆனா சரியான கஷ்டம் தான் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் உரையாடுவது, அவர்களோடு பழகுவது. சரியான கஷ்டம். உங்களையும் கேலி செய்வார்கள், உங்களுடைய விசுவாசத்தை கேலி செய்வார்கள். அதுதான் வரைவிலக்கணம். 5ஆம் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்ப பாருங்கள், இந்த சத்துருக்களை குறித்து 3 காரியங்கள். 3ஆம் வசனத்தில் அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இருதயங்கள். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்கள். வெளியரங்கமாக நல்ல காரியங்களை சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள இருப்பது இன்னொரு காரியம். ஒரு மாய்மாலமான வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள், போலி வார்த்தைகள், போலி வார்த்தைகள். நல்ல வார்த்தையில பேசுவாங்க, ஆனா அதை உண்மையா அவங்க மீன் பண்ண மாட்டாங்க. அவர்களுடைய இருதயங்கள். வேதம் தெளிவா சொல்லுது தான், எங்களுடைய இருதயம் எரேமியா 17:9 சொல்லப்பட்டுள்ளது. எங்களுடைய இருதயம், the heart is deceitful and desperately wicked. மிகவும் பொல்லாப்பு நிறைந்த இருதயம் எங்கள் இருதயம், பாவ இருதயம். அவர்கள் வார்த்தைகள், அவர்கள் இருதயம். 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்யும் காரியங்கள். அப்ப இந்த 3ஐ வைத்து நாங்கள் எங்கள் சத்துருக்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்களுடைய உள்ளத்தின் நிலைமை, அவர்களுடைய கிரியைகள், அவர்கள் செய்யும் காரியங்கள். சரியா? அப்ப இதுதான் 3ஆம் கூட்டத்தார், சத்துருக்கள். இப்பொழுது 4ஆம் கூட்டத்தை பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு பெரிய, அந்த எரேமியா 17:9 அங்கே இருக்கு, அதை வாசிப்பது முக்கியம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எந்த சைக்காட்ரிஸ்டும் எந்த சைக்காலஜிஸ்டும் எங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களை, இந்த வசனத்தை மறந்துவிட வேண்டும். இதனால் தான் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறோம். உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் இந்த நிலைமையில் தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆண்டவர் எங்களுக்குள் வந்து எங்களை தொட்டு எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்தார், புது சிந்தனைகளை கொடுத்தார். திரும்பவும் வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை நீங்களும் விளங்கிக் கொள்ள முடியாது, எந்த வைத்தியனும் விளங்கிக் கொள்ள முடியாது. எங்கள் பரம வைத்தியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதை மாற்ற முடியும். வார்த்தைகள், இருதயம், அவர்களுடைய செயல்கள், கிரியைகள், அதன் மூலமாக சத்துருக்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இப்ப பாருங்கள், இறுதியாக 4ஆம் கூட்டத்தார். இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த 4ஆம் கூட்டத்தார் தேவஜனம். தேவஜனம், அதாவது நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். இப்ப இந்த 9ஆம் வசனத்தை பாருங்க. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை. பாருங்கள், ஆண்டவர் எப்படி எங்களை அழைக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய சுதந்திரம்.
நாங்கள் ஆண்டவருடைய பொக்கிஷம், நாங்கள் ஆண்டவருடைய சொத்து. இதை நான் வாசிக்கும் பொழுது நான் என்னை அறியாமலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். பாவியாகிய நான், வழி தவறி போன ஆடாகிய நான் இப்பொழுது ஆண்டவருடைய சுதந்திரமாக மாற்றப்பட்டுள்ளேன். ஆண்டவருடைய பொக்கிஷமாக கருதப்படுகிறேன். ஆண்டவருடைய சொத்தாக நான் கருதப்படுகிறேன். அதனால்தான் நாங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட்ட ஒருவனை பார்த்து ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய பொக்கிஷம். You are a person of high value. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெருமதியை கொடுத்திருக்கிறார். தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கிரயம் செலுத்தப்பட்டு நீங்கள் வாங்கப்பட்ட மக்கள். அதை மறந்துவிடக் கூடாது. பிசாசு தான் வந்து சொல்லுவான் தானே, ஒன்றுக்கும் உதவாதவன், பாரு உண்ட வாழ்க்கை, ஐயோ பாரு உண்ட வாழ்க்கை சரியான மோசமான வாழ்க்கை தானே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது பிசாசின் பொய். நீங்க இந்த 9ஆம் வசனத்தை வைத்து நான் ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய சொத்து, ஆண்டவருடைய பொக்கிஷம், எனக்கு பெருமதி இருக்கு, தேவ சாயலில் படைக்கப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தினால் நான் கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டவன் என்று நீங்கள் பெருமையோடு அதிகாரத்தோடு அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கவும். சரியா? இப்ப பாருங்கள், தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ள 4 காரியங்கள். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம். பிசாசின் பிடியில் இருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள். நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆனால் துக்கமான காரியம், நாங்கள் இந்த உலகத்தாரை போல் வாழ்கிறோம். உலகத்தாரை போல் வாழ்கிறோம். அவங்கள மாதிரி நாங்கள் பேசுறோம். அவங்க உடுக்கிற உடைகளை தான் நாங்களும் உடுக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள். அது முதலாம் சத்தியம், ரட்சிக்கப்பட்டவர்கள். 2வது, சங்கீதக்காரன் கூறுகிறார், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், சபிக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நாங்கள் எங்களை குறித்து துக்கமாக கருதக்கூடாது. ஆங்கிலத்துல செல்ஃப் பிட்டி என்று சொல்லுவாங்க. எங்களை குறித்து நாங்கள் துக்கப்படுவது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். தேவாதி தேவன் எல்லாவித சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எபேசியர் 1:3 நாங்கள் வாசிக்கிறோம். எபேசியர் 1:3. யாராவது உங்களிடம் வந்து நீங்க யாரப்பான்னு கேட்டா, ஐயா இந்த பேர் கிருஷாந்தன். அது எனக்கு தெரியும், ஆனா நீங்க யாரு? நான் தேவனுடைய சுதந்திரம், நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவாதி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி சொல்லும் பொழுதே அவங்க மயங்கி கீழே விழுந்துரும். அப்படிப்பட்ட பாஷையை பேச நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாஷையை பேசுவதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. பிறகு பாருங்கள், 3ஆம் ஆசீர்வாதம், அவர்களை போஷித்து. நாங்கள் போஷிக்கப்பட்ட மக்கள். போஷிக்கப்பட்ட மக்கள். இதை நீங்கள் மூலமொழியில் வாசித்தால், எங்களுடைய மேய்ப்பர் என்ற முறையில் ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார். அதை நாங்கள் சங்கீதம் 23 படித்தோம் ஆழமாக. போஷிக்கப்பட்ட மக்கள். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறார். இந்த போஷிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன வரும் என்றால், உணவு. நாங்கள் ஒரு விருந்துக்கு போறோம். பல விதமான அருமையான உணவு பொருட்கள். நாங்கள் 2 முறை சாப்பிடுறோம், 3 முறை சாப்பிடுறோம். பிறகு நாங்க வயிறை தொட்டு, ஐயோ நல்லா பவுரு நல்லா நிரம்பி இருக்கப்பா, ஐயோ இது பயங்கர திருப்தியா, அடுத்த விருந்து எப்ப மட்டும் கேட்டுத்தான் நாங்கள் அந்த வீட்டை விட்டு போவோம். அந்த படம் தான் இந்த ஞாபகத்துக்கு வரும். எங்களுடைய பரம மேய்ப்பனால் போஷிக்கப்பட்ட மக்கள். தேவ வசனத்தினால் போஷிக்கப்பட்ட மக்கள். சில சமயங்களில் ஒரு ஆராதனைக்கு பிறகு நான் சபை கதவின் பக்கத்தில் நின்று ஆட்களுடைய விசுவாசிகளுடைய கையை நான் குலுக்கும் பொழுது
ஒரு சிலர் எனக்கு சொல்லுவாங்க, டுடே ஐ வாஸ் வெல் ஃபெட், இன்று நான் நன்றாக போஷிக்கப்பட்டேன். நன்றி. அதை கேட்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றாக போஷிக்கப்பட்டேன், நன்றி. அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல அவசியம் இல்லை. நன்றாக போஷிக்கப்பட்டேன். 1-2 பேர் வந்து சொல்லுவாங்க, நான் நன்றா தூங்கி விட்டேன். ஆராதனை நேரத்துல கொட்டாவியையும் விட்டேன், தூங்கியும் விட்டேன். அதுவும் நடக்குது சபைகள், அதை நீங்க கண்டிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் பரம மேய்ப்பனினால் போஷிக்கப்பட்ட மக்கள். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறார். உலக சிற்றின்பங்களை தேடி நாங்கள் செல்ல அவசியம் இல்லை. பிறகு 4வது, உங்களோட சீட் பெல்ட்டை கொஞ்சம் டைட்டா போட்டுக்கொள்ளுங்க. இந்த 4ஆம் வார்த்தை, ஓகே, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆங்கிலத்துல சொல்ல போனா பிரெக்னன்ட் வித் மீனிங். உயர்த்தப்பட்ட மக்கள், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். உயர்த்தப்பட்ட மக்கள், இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் வானங்களுக்கு சொந்தமான மக்கள், பரலோகத்துக்கு சொந்தமான மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள். நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அந்த வசனத்தை, ஏசாயா 40:31. கழுகுகளை போல் பறக்கும் மக்கள், கழுகுகளை போல் அதி உயரத்தில் பறக்கும் மக்கள். நாங்கள் ஒரு வான்கோழியை போல் நிலத்தை கிண்டிக் கொண்டிருக்க அவசியம். ஒரு கோழியை போல் நிலத்தை கிண்டிக் கொண்டிருக்க அவசியம். உங்களுக்கு தெரியும் வான்கோழிக்கும் கோழிக்கும் என்ன நடக்கும் என்று இறுதியில் தலை துண்டிக்கப்பட்டு சமையல் செய்யப்படும். கழுகுக்கு அப்படி செய்வாங்களா? இல்லையே. கழுகை நீங்கள் தொடவே முடியாது. உயர்ந்த வானத்தில் பறக்கும் கழுகு, உயர்த்தப்பட்ட மக்கள். அருமையானவர்களே, இன்று நான் சொன்ன எல்லா காரியங்களை நீங்க மறந்து விட்டாலும் இந்த 9ஆம் வசனத்தை மறக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய சுதந்திரம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரம மெய்ப்பனால் போஷிக்கப்பட்டவன், திருப்தி அடைந்தேன், நான் உயர்த்தப்பட்டவன், கழுகை போல் பறப்பது. ஒரு வசனம் அருமையானவர்களே, ஒரு வசனம் 45 நிமிஷம் பிரசங்கம் கொடுக்கலாம். இதுதான் சங்கீதம் 20. அதற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தேவ மனிதனிடம் காணப்பட வேண்டிய காரியங்கள் 10 குறிப்புகளை படித்தோம் ஆண்டவரே. நீர் யார் என்பதை குறித்து படித்தோம். சத்துருக்கள் யார் என்பதை 3 விதத்தில் பார்த்தோம். தேவ ஜனம் யார் ஆண்டவரே, 5 காரியங்களை பார்த்தோம். ஒரு சங்கீதம் ஆண்டவரே, ஒரு குறுகிய சங்கீதம், எவ்வளவு சத்தியங்கள். எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இந்த அருமையான நற்செய்திகள் மூலமாக நாங்கள் பலனடைந்து ஆண்டவரே சந்தோஷம் அடைந்து திருப்தி அடைந்து போஷிக்கப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்து இந்த வருகிற வாரத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய பலனை, சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியும் ஆண்டவரே? இந்த சத்தியங்களை படித்த பிறகு நாங்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாவித்தருளும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்துள்ள மக்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை. நாங்கள் அவர்களுக்கு எங்கள் அருமையான இரட்சகரை குறித்து எடுத்து கூற எங்களுக்கு பலனை, சந்தர்ப்பங்களை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தொழில் நுட்ப வசதிகளை கொடுத்திருக்கிறீர்கள். வீட்டில் இருந்த போதிலும் நாங்கள் தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஜூம் மூலமாக, இமெயில் மூலமாக நாங்கள் வசனத்தை நாங்கள் பரப்ப முடியும் ஆண்டவரே. அதனால் எங்களை நீர் ஏவி விடும் ஆண்டவரே. நாங்கள் வானத்தில் பறக்கும் உயர்த்தப்பட்ட மக்களாக வாழ எங்கள் கண்களை நாங்கள் பரலோகத்தில் வைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த மனதை தந்தருளும். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. 50 குடும்பங்கள்
இந்த 50 குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கஷ்டம் துன்பத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். கொரோனா மூலமாக மரணமடைந்த குடும்பத்தினருக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை தாரும். அதே போல் ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கும் அந்த போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவருக்கு ஆண்டவரே அற்புத சுகத்தை தந்தருளும். அவரை ஆண்டவரே தூக்கி எடும் ஆண்டவரே, பலப்படுத்தும். குடும்பத்தினரை ஆண்டவரை ஆறுதல் படுத்தும். நாங்கள் இப்பொழுது எங்களை ஒரு குடும்பமாக உம்முடைய கரத்தில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென்.